தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இல்லன்றீங்களா? எந்த காலகட்டத்திலிருந்து இருக்குது? அவ்வளவுதான் கேள்வி. அப்படிலாம் இல்ல. குறிஞ்சி நிலத்தவன் முருகனே வந்து வள்ளியை திருமணம் பண்ணிட்டாருலாம் இருக்குல்ல. அப்போ முதல்ல ஒரு சாதி இன்னொரு சாதியை திருமணம் பண்ணிக்கணும்னா வர்ணத்தை பார்த்து திருமணம் பண்ணிக்கணும். இந்த வர்ணத்தை சேர்ந்தவர்கள் இந்த வர்ணத்துக்குள்ள திருமணம் பண்ணிக்கணும். குடும்பம் வரைக்கும் ஒரே சாதிக்குள்ள திருமணம் பண்ணிக்கணும்ன்ற முறை தமிழ்நாட்டில் எப்போ வந்ததுன்னா 15வது நூற்றாண்டுக்கு பின்னாடி வருது. ரொம்ப எளிமையா சொன்னா விஜயநகர் காலகட்டத்தில். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து எஸ்சியில் இருக்கிறாங்க, பிசியில் இருக்காங்கன்றப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் திருமணம் நடந்தா அதுதான் வந்து சாதி மறுப்பு திருமணம்னு கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு ஆய்வு பண்றப்போ இவங்க வந்து முன்னேறாத மாநிலங்கள், உருப்படாதவங்க, இப்போ இந்த பீடாவாயன்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலங்களில் கூட சில மாநிலங்களில் 26% திருமணம் வந்து மாற்று வர்ணத்துக்கு நடுவில் நடக்குது. 4ல் 1 திருமணம். சமூக நீதி பெரியார் மண் தமிழ்நாடு இருக்குல்ல, இங்க எத்தனை சதவீதம் திருமணம் வந்து மாற்று வர்ணத்துக்கு நடுவில் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? 50ஆவது இருக்கணும்ல, இவ்வளவு நாளா இருக்கிறோம்ல. 3%. 3%. அப்போ இந்த வர்ணாசிரமம் தான் தமிழ்நாட்டோட பிரச்சனை. உண்மையான பிரச்சனை என்ன? வர்ணாசிரமம். இதான் பிரச்சனை. அதை தான் ஒழிக்கணும். ஆனா அந்த பிரச்சனை பேர் வர்ணாசிரமம்னே திராவிட கட்சி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னா வர்ணாசிரமம் 15வது நூற்றாண்டுல வந்துச்சுன்னு தெரிஞ்சிடும். வர்ணாசிரமம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜாதிக்காரன் வேற ஜாதியில தான் பொண்ணு எடுத்தான், பொண்ணு கட்டினவனா நம்ம ஏத்துக்கிட்டோம், நீ இந்த வர்ணம் நான் அந்த வர்ணம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கல. ஆனா என்ன சொல்லுவோம்? அந்த ஜாதியை ஒழிக்கணும். ஏன் ஒழிக்கணும்? ஏன்னா ஜாதிய முறை இருக்குல்ல, அது வந்து நமக்கு சங்க காலத்துல இருந்து இருக்கு. சங்க காலத்துல இது குடின்னு பேரு, சோழர் காலத்துல இது ஜாதின்னு பேரு. அப்ப அதை சொன்னாதான் சோழர்களையும் சங்க காலத்துல இருந்த தமிழரசர்களையும் குறை சொல்ல முடியும். இந்த பிரச்சனைக்கு பேர் வர்ணாசிரமம். வர்ணாசிரமம் தான் மாற்று வர்ணத்துல திருமணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லுது. மாற்று வர்ணத்துல திருமணம் பண்ணாதான் அந்த கொலையெல்லாம் நடக்குதுன்னு வெளில சொன்னா விஜயநகர் பக்கத்துக்கு போயிடும்ல. அப்போ ஒவ்வொரு முறை தமிழக வரலாற்றை பத்தி பேசுறப்பையும் விஜயநகர் பக்கம் பார்வை திரும்பிடக்கூடாதுங்கிற முழு கவனத்தோடு தமிழக வரலாறு கட்டமைக்கப்படுது. இதான் இங்க இருக்கிற சிக்கல். உண்மையான பிரச்சனையை பேசணும்ல. திருவள்ளுவர் சொல்லுவார்ல, நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவார். ஒரு பிரச்சனை வருதுன்னா அதனுடைய காரணம் என்னங்கிறத கண்டறிஞ்சா மட்டும்தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அப்ப இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் வர்ணாசிரமம்.